ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம ஈஸியாக காட்டன் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு காட்டன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து 15 நிமிஷம் தாங்க. அந்த 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து காட்டன் ப்ளவுஸ் தைக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் கை மடக்கிறேன். அந்த 1 இன்ச்சுக்கு கை நம்ம வந்து எப்பவுமே கட் பண்ணும்போது டாட் கட் பண்ணி வைக்கணுங்க. 1 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு மட்டும் கை மடிக்கோங்க. அதே மாதிரி முன்பக்கம் நம்ம எது டாட் கட் பண்ணியிருக்கிறோமோ அதே டாட் தாங்க 2 பக்கமும் ஒன்றை பார்த்து அப்படி ஒன்று வரணும். அப்போ தான் முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இது வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸுங்க. நான் வந்து முதல்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து தைக்கிறப்ப டைம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பட்டி கட் பண்ணிக்கலாங்க. பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வந்து தையல் கிளாஸ் போகிறீங்கன்னா கற்றுக்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். கழுத்துக்கு வந்து நான் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுட்டேன். கழுத்துக்கு வந்து எப்பயுமே கிராஸ் கட்டிங் போட்டால் தான் நம்மளுக்கு கழுத்து திருப்ப முடியும். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு பார்த்தாவே நீங்கள் தாராளமாக ப்ளவுஸ் வந்து தைக்கலாங்க. ஏன்னா இப்போ நிறைய வெயிலுக்கு வந்து காட்டன் ப்ளவுஸ் தாங்க நிறைய தைச்சி போடுறாங்க. ஏன்னா லைனிங் ப்ளவுஸை விட ஃபஸ்ட்டு தைக்க பழகிறவங்க வந்து காட்டன் ப்ளவுஸ் தாங்க தைக்க பழகணும். இப்போ வந்து நான் இது பண்ண நான் கட் பண்ண ஒவ்வொரு பிட்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறப்ப நான் எடுத்து நம்மளோட அதோடைய வேஸ்ட்டு பீஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க தைக்கிறப்ப. ஒரு நாளைக்கு தாராளமாக 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு 5 காட்டன் ப்ளவுஸ் தைச்சாவே 500 ரூபாய் இருக்குங்க. நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நிலத்து வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் தாங்க கொடுப்பாங்க. 500 ரூபாய் தர மாட்டாங்க. அதேமாதிரி நம்ம கைத்தொழிலில் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சா நம்மளுக்கு வந்து 240 ரூபாங்க. லைனிங் இல்லாமல் 200 ரூபாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸு. நீங்கள் 5 ப்ளவுஸ் தைச்சாவே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருக்குதுங்க. தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி ஃபினிஷிங் மடக்கிற பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் மடக்குனா சரி. ஒவ்வொரு பீஸுக்குமே நான் டாட் கட் பண்ணி வச்சுருப்பேன். எவ்வளோ மடக்கணுன்ற வரைக்கும் நான் டாட் கட் பண்ணி வச்சுருப்பேன். அது மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிக்கின்னு தைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 15 நிமிஷத்தில் ஒரு காட்டன் ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சிக்கலாங்க. நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டி ஜாயின் பண்ணுறது வந்து 3 விதமாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது கற்றுக் கொடுக்குறேன் பட்டி ஜாயின் பண்ணுறது. இது மாதிரி பட்டி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் பிசிறு தெரியாமல் பட்டி ஜாயின் பண்ணுறது ஒரு வீடியோவில் போடுறேன். ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்களும் தாராளமாக ப்ளவுஸ் தைக்கலாம். தையல் கிளாஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தைக்க கற்றுக்கலாம். ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, நம்மளுக்கு மட்டும்தான் தைக்க முடியும், மற்றவங்களுக்கு தைக்க முடியாதுன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தைக்க எல்லாமே பழகி போயிடும். நம்மளுக்கு தைச்சி கொடுத்துட்டு ஒருத்தர் 2 பேருக்கு தைச்சா மட்டும்தான் அது வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நாம்ளே தைச்சி போட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இருக்கிறத வாங்கி நீங்கள் தைச்சி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் போகும். நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாங்க. 5 லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம் தாராளமாக. ரெஸ்ட் எடுத்தே 5 லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாங்க. 5 லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் நாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்தாவே லைனிங் வந்து நம்மளுக்கு 1 மீட்ரு வந்து 32 ரூபாய் போடுறாங்க. ஒரு லைனிங்க்கு வந்து நம்மளுக்கு 8 ரூபாய் கிடைக்கும். 10 ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா 80 ரூபாய் கிடைக்கும் லைனிங்க்கு மட்டுமே. அதேமாதிரி லேஸுங்க, ஒரு ரோல் லேஸ் வந்து 80 ரூபாய் சொல்லுவாங்கங்க. அதில் வந்து 120 மீட்ரு இருக்கும். அந்த 120 மீட்ரு 1 மீட்ரு 10 ரூபான்னு கொடுத்தா கூட 120 ரூபாய் கிடைக்குங்க நம்மளுக்கு. மேலே வந்து 40 ரூபாய் கிடைக்கும். இப்படி தாங்க சின்ன நம்ம தொழில் பண்ணுறதுலேருந்து சின்னதாக வர வருமானம் தாங்க நம்மளுக்கு நாளைக்கு பெருசாக கை கொடுக்கும். நீங்கள் இது மாதிரி தாங்க தைச்சி பழகணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே
நல்லா வந்து உத்து கவனிக்கணும். நான் இப்போ கொக்கி பீஸ் எங்கே வைக்கிறேன், ஐ பீஸ் எங்கே வைக்கிறேன் எல்லாத்தையுமே நோட் பண்ணணுங்க. அப்போ தான், ஏன்னா வீடியோ போயிட்டு இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணுறத வச்சு தாங்க இருக்குது அந்த ப்ளவுஸ் எப்படி நம்ம தைக்கிறோம் அப்படின்றது. இப்போ வந்து நான் கொக்கி பீஸ் முடிச்சிட்டேன், ஐ பீஸ் வச்சுருக்கேன். ஐ பீஸ் வச்சுட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிக்க போகிறோம். ப்ளவுஸு வந்து நிறைய பேர் என் ப்ளவுஸை நானே தைச்சி போட்டுக்கிறேன்றவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் தைக்க தெரியும், வெளியாளுங்களுக்கு எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாம் வந்து வெளியாளுங்களுக்கு தைச்சா மட்டும்தான் குறை நிறைய எல்லாம் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் தைச்சி பழகுங்க. இப்போ வந்து கழுத்து பீஸு நான் எந்தெந்த பக்கம் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். மேல் பக்கமாக வச்சு தாங்க கழுத்து பீஸ் நான் திருப்ப போகிறேன். மேல் பக்கமாக வச்சு திருப்பினா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி பொறுமையாங்க 15 நிமிஷத்துலேயே நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருவேன். ஒரு காட்டன் ப்ளவுஸுன்றது 15 நிமிஷமே அதிகங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1000 ரூபா தைச்சிருவோங்க. 1000 ரூபாய்க்கு தைச்சிட்டு மட்டும்தான் நான் உட்காருவேன், இல்லைன்னா நான் உட்கார மாட்டேன். நடுவில் துணி தையல் அடிக்கவும் வரும், கடைக்கும் கஸ்டமர் வருவாங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தாங்க தைப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் நான் தைச்சிருவோங்க. இப்போ காலையிலேருந்து இன்றைக்கி வந்து நான் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன்னா 3 சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் நான் தைச்சேன். திரும்ப வந்து எனக்கு வந்து ஒரு 3 லைனிங் ப்ளவுஸு நைட் இந்த வீடியோ பேசுகிறப்ப எனக்கு டைம் 5 மணி. நைட்டு 8 மணிக்குள்ளே நான் 3 லைனிங் ப்ளவுஸ் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுக்கணும். 3மே வந்து 2 ப்ளவுஸ் வந்து மாடல், 2 ப்ளவுஸ் நார்மல் மாடல், ஒரு ப்ளவுஸ் வந்து நல்ல மாடல் ப்ளவுஸு. நேற்று ஒரு கிராஸ் கட்டிங் வந்து தைச்சி கொடுத்தேன். டீச்சர் ஒருத்தர் ஹெச்எம் டீச்சர் வந்து கேட்டாங்க, நான் வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறேன், எனக்கு ஒரு ப்ளவுஸ் 1 ஹவரில் வேணும்னுட்டு நான் 1 ஹவரில் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். எங்களுடைய தொழில் படி இங்கே வாங்குகிற வருமானத்துக்கு 270 ரூபா கொடுத்தாங்க. லைனிங் 40 ரூபா, தைக்கிறதுக்கு 200 ரூபா, பால்ஸ் வச்சது 30 ரூபா, அப்படின்ற மாதிரி எனக்கு 270 ரூபா கொடுத்தாங்கங்க 1 ஹவரில். நம்ம அடிக்கிற வெளியில் வேலைக்கு போகிறவங்க ஒரு நாள் பொழுதுக்கும் 200 ரூபா சம்பாதிக்கிறாங்க. நாம் வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு தொழில் தாங்க இந்த கைத்தொழில். இதில் வந்து கம்மியாக வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஹை லெவலில் தான் வாங்குவேன் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இல்லாதப்பட்டவங்கக்கிட்ட 1 ரூபா கம்மியாகவும் வாங்கலாம், கரெக்டாக கொடுக்குறவங்கக்கிட்ட கரெக்டாகவும் வாங்கிக்கலாம். இதில் சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. யார்கிட்டையும் சேர்த்துலாம் வாங்க முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிசைன் வந்து அந்தளவுக்குலாம் தைப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச டிசைனை நான் கொடுப்பேன், அதுக்கு தகுந்த ரேட்டை நான் வாங்கிக்குவேன். அப்படிதாங்க. ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம உள்ளூர்காரங்க கொடுக்குறத விட வெளியூர் ஆளுங்க வந்து ஒரு 1 ஹவரில் தைச்சி கொடுங்க, இன்றைக்கி தைச்சி கொடுங்க, நாளைக்கு கொடுத்துருவீங்களா, 2-3 நாளில் கல்யாணம் இருக்குது கொடுத்துருவீங்களா அப்படின்ற ப்ளவுஸை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நான் வாங்கிக்குவேன். நான் ஏன் அதிகமாக நான் வாங்கிக்கிறேன்னா, நம்ம கடையிலே துணி எடுக்கிறவங்களுக்கு தான் ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. யார் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் தைச்சி கொடுப்பேன். எனக்கு தேவை இன்றைக்கோடைய வருமானம், அவ்வளோதான். அந்த ப்ளவுஸை நான் தைச்சி கொடுத்தேன்னா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தைப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து லைனிங் சேல் ஆகும், இன்ஸ்கர்ட் வாங்குவாங்க. நான் வெளியிலே சாரீ எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்மக்கிட்ட இன்ஸ்கர்ட் வாங்குவாங்க. எதனா ஒரு சாரீ எப்போயாச்சும் ஒரு டைம் வரேன் அப்படின்னும் போது வாங்குவாங்க. அப்படின்னும் போது நான் அவங்கக்கிட்ட எங்ககிட்ட தான் எடுத்தால் தான் நான் தைப்பேன், நீங்கள் வெளியில் எடுத்துன்னு வரத்த நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன்னா, அந்த இன்ஸ்கர்ட் எடுக்கிறது, ஒரு சாரீ எடுக்கிறது, லைனிங் விற்கிறது, இதெல்லாம் எனக்கு நஷ்டம் தானேங்க வரும். இப்போ நான் தைக்கிறேன்னதால் எனக்கு தைக்கூலிலேருந்து, லைனிங்லேருந்து, லேஸ்லேருந்து, நாட்டுலேருந்து, மணிலேருந்து, ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அமௌண்ட் வருது. நான் வந்து எல்லாத்துக்குமே எப்படி சொல்கிறதுனா, இது எல்லாத்தையும் நான் செய்வே தான் எனக்கு வந்து என்னுடைய கூலியும் எனக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த அக்கா கடையில் ட்ரெஸ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும், இந்த அக்கா எடுத்துகிட்டு போன உடனே தைச்சி கொடுத்துருவாங்க, எத்தனை நாளைக்கு வெளியே எடுக்கிறது, இந்த அக்காக்கிட்டே எடுக்கலான்னு சொல்லிட்டு வர கஸ்டமரும் நிறைய இருக்காங்க. அப்படி தான் நான் கஸ்டமரை பிடிப்பேன்.
நான் கஸ்டமர்கிட்ட என்றைக்குமே கோபமாக பேச மாட்டேன். அவங்க நல்லாவே இல்லை தைச்சது அப்படின்னு சொன்னால் கூட சாரிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் நிறைய ஒரு 4-5 பேர் என்னை ஏமாற்றிருக்காங்க. ப்ளவுஸே வாங்காமல் நீ தைச்சது சரியில்லை, லூஸாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் புதுசாகவும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் புதுசாக எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எந்தெந்த கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நாம் செய்கிற கைத்தொழிலில் நம்மளுக்கு பொறுமை மட்டும்தாங்க வேணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த காட்டன் ப்ளவுஸை நீங்கள் ஒரு ஈடு பார்த்தா உங்களுக்கு புரியாதுங்க. தொடர்ந்து ஒரு 3-4 ஈடு 4-5 ஈடு இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போடுறேன். கட்டிங் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நான் எந்தெந்த இடத்துல டாட் கட் பண்ணுறேன், எந்தெந்த இடத்துல 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் அது மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி ப்ராப்பராக ஒரு வீடியோவை கொடுக்குறேன். நம்மளுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணும், அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா ரேகா துரைமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுமே முழுசாக பாருங்கள், லைக் போடுங்க. அப்போ தான் திரும்ப திரும்ப நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க. சரிங்களா? நீங்கள் வீட்டில் இருந்துன்னே உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன தொழில், அவ்வளோ யார் கையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு வருமானம் வருதுங்களா, அதுக்கு பேர் தாங்க டைலரிங் தொழில். நம்ம குழந்தையும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வருமானமுக்கு எந்த குறையும் இல்லை. கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குற ஒரே